ஜூலை மாசத்தில் ரோஜா பூவின் வாசத்தில் ஜூனியர் சூரியன் கையில் கிடைக்கும். என்ன மகா, எனக்கு தெரியும் நீ இப்ப எனக்காக ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எது இது ஆர்வமா? என்ன பார்த்தா உங்களுக்கு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதா? ஆமா, ஆர்வமா தானே வெயிட் பண்ணி ஆகணும். ஏன்னா விட்ட சவால் அப்படிப்பட்ட சவாலாச்சே. ஓ, அது ஒண்ணு இல்ல மகா, நீயும் இந்த வீட்டுக்கு வந்து 2 வருஷத்துல என் அம்மா கிட்ட எவ்வளவோ சவால் விட்டுருக்க. ஆனா அது எல்லாத்தையும் விட இன்னைக்கு போட்ட பாரு ஒரு சவாலு, வேற லெவல் மகா. என்ன மாதிரி ஒரு சேலஞ்ச் தெரியுமா இது? இப்படியே நானும் கூட சேர்ந்து போராடுற மாதிரி நிறைய சவால் யோசி மகா. ஐ அம் ஆல்வேஸ் வித் யூ. ஆரஞ்சு கண்ணத்தில் ஆப்பிள் போன்ற வண்ணத்தில் பால் நிலா வீட்டுக்குள் பாதம் பதிக்கும். எந்த ஹார்மோன்கள் எல்லாமே துள்ளி குதிக்கும். துள்ளி குதிக்குதா? துள்ளி நானே யோசிக்காம 10 மாசத்துல இருந்து சவால் விட்டுட்டோமேன்னு டென்ஷன்ல இருக்கேன். இதுல என்ன டென்ஷன்? 10 மாசம் கரெக்ட் தானே மகா? இன்னைக்கு ஆர்டர் போட்டிருக்கேன், நாளைக்கு வந்துரும்னு சொன்ன டேட்ல டெலிவரி ஆகுறதுக்கு குழந்தை என்ன ஆன்லைன்ல ஆர்டர் போடுற பொருளா? பாதி சதவீதம் சவால்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானே தெரியல. முன்ன பின்ன சொதப்பிக்கிச்சுன்னா நான் வேற அத்தை கிட்ட ஓவர் எமோஷனலா சவால் வேற விட்டுருக்கேன். ஹே, என்ன பேசிக்கிட்டு இருக்க மகா? ஒரு சவால் விட்டு அதுல தோத்த சரித்திரமே கிடையாது. அது ஏதோ கதிர் கல்யாண சவால்ல என்னால ஒத்துழைக்க முடியாம போச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லம்மா, என் ஃபுல் சப்போர்ட் உனக்கு தான். நீங்க பாரு, 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்றோம். சவால்ல ஜெயிச்சு 10வது மாசம் ரெட்டை பிள்ளைய பத்தி எங்க அம்மா கையில கொடுக்கறோம். என்னது ரெட்டை புள்ள? எஸ் மகா, ட்வின்ஸ். என்ன நீ சந்தேகமாவே கேக்குற? உனக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. வா, நான் உனக்கு தெளிவா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். கம் ஆன், ப்ராஜெக்ட் ட்வின்ஸ் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஐயோ, ஒதுதான் வாங்குங்க. நில்ல. ஏய் மகா, நில்ல மகா. நம்ம மட்டும் இங்க தூங்காம இருக்கோம், அவன் மட்டும் அங்க நிம்மதியா தூங்குவானா? இரு, டிஸ்டர்ப் பண்ற. ஹலோ, ஏண்டா என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஐயோ பாவம்னு பேசனா உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? ஏய் புஜிட்டோ, என்னடி ஆச்சு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன ஆச்சுன்னு நீ என்னையே கேக்குற? அகிலா, எனக்கு தான் கால் பண்ணணும்னு பண்ணியா இல்ல மாத்தி உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்றது எனக்கு பண்ணிட்டியா? நடுராத்திரி 12 மணிக்கு நான் வேற யாருக்குடா கால் பண்ண போறேன்? கரெக்டு தான், ஆனா எது கால் பண்ணி தேவையில்லாம திட்டிட்டு இருக்க? நீ பண்ண வேலைக்கு உன்னை கொஞ்சம் வாங்கலா பின்ன? நான் என்னடி பண்ணேன்? அதையாவது சொல்ல. தாலி கட்டிட்டா என்ன வேணாலும் செய்வியோ? சரி, நான் அப்படி என்ன சொன்னேன்? சொல்லல, செஞ்ச. சரி, நான் அப்படி என்ன செஞ்சேன்? உன் இஷ்டத்துக்கு பக்கத்துல வர, கட்டி பிடிக்கிற, கைய பிடிச்சு இழுக்கிற, என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? எது? இதெல்லாம் உனக்கே அடுக்குமா? நான் அடி இப்ப நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன். ஆமாண்டா, நீ தான் செஞ்ச, வேற யாரு? புஜிட்டோ, நான் ரொம்ப பாவண்டி, அபாண்டமா என் மேல பழி போடாத சொல்லிட்டேன். நான் உண்மையா தான் சொல்றேன், உன்னால நான் நிம்மதியா தூங்க கூட முடியல. ஐயோ, நீ சொல்றதெல்லாம் கேட்ட எனக்கு அப்படியே தலை சுத்துது, என் தூக்கமே போச்சு. சரி, நான் எப்போ நீ சொன்ன மாதிரிலாம் செஞ்சேன் அத சொல்லு. புஜிட்டோ, நீ சொன்னதெல்லாம் நடந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஓ, அப்போ நீ பிளான் பண்ணி தான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்க. உன்ன போய் நம்பணும் பாரு, என்ன சொல்லணும்டா? புஜிட்டோ, நான் உன் கையை பிடிச்சி இழுத்தது, கட்டி பிடிச்சது, முத்தம் கொடுத்தது, இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? பாத்தியா பாத்தியா, நீ முத்தம் கொடுத்தத நான் சொல்லவே இல்ல. நான் சொல்லாமலே உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஆனா நீ மோசமான ஆளுடா கதிர். இனிமே என்கிட்ட பேசவே பேசாத சொல்லிட்டேன். உன்னை நான் நம்பவே மாட்டேன். ஏய் ஏய், நான் இதெல்லாம் எப்படி செஞ்சேன்? இப்ப நீ ஒழுங்கு மரியாதை சொல்லல, அப்புறம் நான் கிளம்பி வந்துருவேன் பாத்துக்க. வருவடா வருவ. கனவுல வந்தப்பவே உன்னை அடிச்சு துரத்தி இருந்தானா? நீ இப்ப இப்படி பேசுவி?